யோசிக்கக்கூடிய திறன், அதாவது ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி கிடைக்கும், யோசிக்கக்கூடிய திறன் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு மூளை யோசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது கணிதம், மேக்ஸ். அதாவது 2 விதமாக வந்து மூளை செயல்படும். ஒன்று உணர்ச்சி சார்ந்து செயல்படும் நம்மளுடைய மூளை, இன்னொன்று வந்து கணிதம் சார்ந்து செயல்படும். ஸோ இந்த அபாக்கஸ் பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கால்குலேஷன் மைண்ட், அதாவது இந்த ரியல் டைமுக்கு தேவையான கால்குலேஷன் மைண்டை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அப்போ நான் படிக்கணும்னு விருப்பப்பட்ட ஒரு விஷயம், இப்போ வரைக்கும் என் மனசில் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு என்கிட்ட தவறின ஒரு விஷயம் வந்து இந்த அபாக்கஸ்ன்ற சிலபஸ். இப்போ எனக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி உங்க கூட சேர்த்து படிக்க சொல்லி கொடுங்க. அது அவங்க போடுற ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இது வச்சிருப்பாங்க, நகட்டுவாங்க, டக்கு டக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். ஆக்சுவலாக நம்ம அவங்க ஏஜில் இருக்கும்போது இந்த மேக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப திட்டம் திணறுவோம், போட்டு சைடில் இப்படின்னு எழுதி பார்ப்போம். அது அவ்வளோ கஷ்டமாக இருந்த ஒரு மேக்ஸுன்ற ஒரு சப்ஜெக்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 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 10 வருஷம் கழிச்சு நாங்கள் அந்த அவங்க ஸ்டேஜில் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அந்த வீட்டில் கொண்டு வந்துட்டாங்க. இது நான் படிக்கலேன்னு சொல்லி எனக்கு ஒரு இதான ஒரு விஷயம், நான் ரொம்ப நல்ல விஷயம். இவங்கள மாதிரி வயசில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூளை வளரும் போது, மூளையில் இருக்கக்கூடிய பிரெயின் செல்ஸ் வளரும் போது ஒவ்வொரு செல்லுக்குமே தேவையான எனர்ஜி அது ஃபுல்லாமே கொடுக்குறதுக்கு வந்து இந்த சிலபஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களை கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் பசங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் படிக்க வைக்கிறீங்க. கண்டிப்பான முறையில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய ரிலேஷனாக இருக்கலாம், இல்லை அவங்க ஸ்கூலில் கூப்பிடும்போது அவங்களோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், அவங்களையும் அவங்க குழந்தைங்க கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா போகக்கூடிய எதிர்காலன்றது ரொம்ப ரொம்ப காம்படிஷனான வேர்ல்டு. ரொம்ப பார்த்தீங்கன்னா பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். இன்னைக்கு தேவையே வந்து பார்த்தீங்கன்னா சமயோஜன புத்தி தான். எதிர்காலத்துக்கும் இப்போக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா சமயோஜன புத்தி. அந்த புத்தி வளர்கிறதுக்கு மூளை வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தி தேவை. ஸோ அதனால் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப அறிவுபூர்வமாக இருந்தாங்கன்னா அது நம்ம வீட்டுக்கு நல்லது. வீடு நல்லா இருக்கிற விஷயத்தில் நாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய நல்ல குழந்தைகள் வந்து சமுதாயத்தில் உருவானாங்க, சமுதாயத்துக்கே ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் சொல்லி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம்.